இளவேணி வைப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோங்க. 2026ஆம் ஆண்டிற்கான இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி ப்ரீடிங் செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன்கள் நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அது எப்படி குட்டியை நம்ம சேவ் பண்ணுறதுன்றது ஆரம்ப காலகட்டத்தில் தெரியாது. ஏன்னா எனக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானும் இந்த மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் வாங்கி நான் விட்டுருந்தேன். ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் என்னடா குட்டி போடலை பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணிவிடும், குட்டி போட்ட உடனேயே அந்த தாயுமே சாப்பிட்டுடும். கூட இருக்கிற மற்ற ஃபிஷ்ஷுமே என்ன பண்ணிவிடும், அந்த பிறந்த அந்த ஃப்ரைஸை, அதாவது அந்த மீன் குட்டியை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுடும். ஸோ நம்மளால் அந்த மீன் குஞ்சுங்களை சேவ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதை சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பக்காவாக ப்ரீடிங் செட்டப் பண்ணால் மட்டும்தாங்க நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த மாதிரி கூட மாதிரி நான் எடுத்திருக்கேன். பொதுவாக நம்ம அந்த மாதிரி ப்ரீடிங்க்காக செட்டப்புக்கு நம்ம ஆன்லைனில் போய் நம்ம சர்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப காஸ்ட் வைஸ் ரொம்ப நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் ஒரு சின்ன டப்பு ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கு சூட்டபிளான இந்த மாதிரி கூட, ஏன்னா ஒரு 25 ருபீஸ் இல்லை 30 ருபீஸ் தான் வரும். ஸோ நம்ம அதை வாங்கி இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த குட்டிகளை விட்டாலே போதும். இது பார்த்தீங்கனாலே தெரியும், இதுதான் ஃபீமேல் ஃபிஷ்ஷு. அல்பினோ ஃபுல் ரெட்டில் பொறுத்த மட்டும் இந்த ஃபீமேல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும், ஒயிட் வித் ஆரஞ்சில் இருக்கும். இதே இந்த அல்பினோ ஃபுல் ரெட் மேல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். லைட்டாக ஸ்டார்டிங்கில் வளரும்போது அதனோட ஹெட்டில் பார்த்திங்கன்னா மைல்டாக ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபுல் ரெட்டு அழகாக வந்துடும் வச்சுக்கோங்களேன். பார்த்திங்கனாலே தெரியும். இவங்களோட வயிறுலாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், அந்த மேல்கிட்ட இருந்து நம்ம பிரித்து தனியாக அந்த மாதிரி ப்ரீடிங் செட்டப் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம குட்டியை சேவ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணோம்னா, இது குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குட்டியெல்லாம் என்ன பண்ணும், இந்த குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வழியாக எஸ்கேப் ஆகிடும். இதுங்க போய் சாப்பிட போனாலும் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகிடும். இதுங்க பெரிய ஃபிஷ்லாம் என்ன பண்ணிடும், ஸோ இதிலே போயிட்டே இருக்கும், அதுங்களால அடியெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம ப்ரீடிங் பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளால் நிறைய குட்டிகளை சேவ் பண்ண முடியும். நான் அந்த மாதிரி தான் நான் சேவ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி செட் ஆச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரைஸை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அல்பினோ ஃபுல் ரெட்டை பொறுத்த மட்டும் அந்த மீன் குஞ்சுகள் பார்க்குறதுக்கு நல்ல ஒயிட்டாக தான் இருக்கும், நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். அது நாளாக நாளாக தான் அதனோட கலர் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுங்களுக்கு ஃபுட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நல்லா இந்த மீன்கள் சீக்கிரமாக வளரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குட்டிகளை நான் சேவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே நான் ப்ரீடிங் செட்டப் போடலைன்னா கண்டிப்பாக என்னால் காப்பாற்றிருக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.